நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த திட்டம் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதையே வேலையாக வைத்திருக்கும் ராகுல் காந்தி தற்போது சீனாவின் கைப்பாவையாக மாறி ஒரு பெரிய சதியில் இறங்கியுள்ளார். இந்தியாவின் தென்கோடி முனையில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் கடைசி தீவுதான் கிரேட் நிக்கோபார். இது உலக வர்த்தகம் அதிகம் நடக்கும் மலாக்கா நீரிணை என்ற கடல் பகுதிக்கு மிக அருகில் உள்ளது. இந்த தீவில் சுமார் 72,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த துறைமுகம், சர்வதேச விமான நிலையம், எரிசக்தி மின் நிலையம் மற்றும் நவீன நகரம் அமைய உள்ளது. இதனால் நமக்கு என்ன பயன் என்று கேட்கிறீர்களா? அதாவது தற்போது இந்தியாவுக்கு வரும் 75% சரக்கு கப்பல்கள் சிங்கப்பூர் அல்லது மலேசியாவில் தான் நின்று வருகின்றன. இந்த திட்டம் வந்தால் கப்பல்கள் எல்லாம் நேரடியாக தீவுக்கே வரும். மற்ற நாடுகளுக்கு போகிற வருமானம் இந்தியாவுக்கு கிடைக்கும். ஆண்டுதோறும் சுமார் 4,000 கோடி வரை கிடைக்கும். இது நாட்டின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்தும். மேலும் 50,000 இந்திய இளைஞர்களுக்கு வேலையும் உறுதி செய்யப்படும். இதையெல்லாம் தான் மெகா ஊழல் என ராகுல் காந்தி கெடுக்க பார்க்கிறார். ஏனென்றால் இது வெறும் கட்டுமானமல்ல, இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கப் போகும் திட்டம். இதன் மூலம் இந்தியா வலிமை அடைந்தால் மலாக்கா நீரிணையில் சீனாவின் ஆதிக்கம் குறையும். இதற்காகத்தான் இத்திட்டத்தால் சுற்றுச்சூழல் மற்றும் அங்கு வசிக்கும் ஷோம்பென் எனப்படும் பழங்குடியினர் பாதிக்கப்படுவார்கள் என்ற போர்வையில் சீனாவிற்கு உதவி செய்கிறார் ராகுல் காந்தி. இந்தியாவின் வளர்ச்சியை தடுத்து சீனாவிற்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் ராகுல் காந்தியின் இந்த சதி தேசத்திற்கு இழைக்கப்படும் துரோகம்.